63 நாயன்மார்களில் ஒருவரான காரி நாயனார் தாம் ஈட்டிய பெரும் செல்வத்தை எதற்காகச் செலவிட்டார் தெரியுமா? முற்றிலும் சிவத்தொண்டுக்கு. இன்று நாம் காரி நாயனார் என்ற கவிஞரும் கொடையாளியும் சிவபக்தருமானவரின் வரலாற்றைக் காணப் போகிறோம். காரி நாயனார் பிறந்த புண்ணிய பூமி சோழ வளநாட்டில் உள்ள திருக்கடவூர். இவர் சேர, சோழ, பாண்டிய மன்னர்களின் வீரம், கொடை மற்றும் புகழைக் கூறும் காரி என்ற அற்புதமான நூலை இயற்றினார். இந்த காவியம் அத்தனை சிறப்பாக இருந்ததால் இதை எழுதிய இவருக்கு காரி நாயனார் என்ற பெயரே நிலைத்துவிட்டது. காரி நாயனார் தன்னுடைய நூலை கொண்டு சேர சோழ பாண்டிய மன்னர்களை சந்தித்தார். மன்னர்கள் அவரின் கவித்திறமையைக் கண்டு மெய்சிலிர்த்தனர். விளைவு 3 மன்னர்களிடமிருந்தும் மலைபோல் செல்வம் குவிந்தது. பொன், பொருள், காசுகள் அளவற்றவை. ஒரு சராசரி மனிதர் இவ்வளவு செல்வத்தை அடைந்தால் என்ன செய்வார்? ஆனால் காரி நாயனார் அதை செய்யவில்லை. அந்த செல்வத்தை அவர் தனக்காக ஒருபோதும் பயன்படுத்தவில்லை. இந்த செல்வம் எல்லாம் அடியாருடையது, சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதற்காக சிவனே எனக்கு அளித்தது என்று உறுதியாக நம்பினார். தினந்தோறும் சிவனடியார்களை தேடி அவர்களுக்கு அமுதளித்தார், ஆடை வழங்கினார். அவர்களின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி இடைவிடாத சிவத்தொண்டில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அவருடைய வீடு எப்போதும் சிவனடியார்களின் வருகையால் களைகட்டியிருந்தது. கவிதை இயற்றுவதன் மூலம் கிடைத்த செல்வம் சிவத்தொண்டுக்கே அர்ப்பணிக்கப்பட்டது. செல்வம் என்பது சேமிப்பதற்கோ சுயநலத்திற்கோ அல்ல, அது சேவை செய்வதற்கான ஒரு சாதனம் என்பதை தன் வாழ்நாளில் வாழ்ந்து காட்டியவர் காரி நாயனார். இவ்வாறு உலகப்பற்றை நீக்கி உத்தமத் தொண்டு புரிந்த காரி நாயனாருக்கு மார்கழி மாதம் பூராடம் நட்சத்திரத்தில் சிவபெருமான் திருவருள் புரிந்தார். அவர் சிவலோக பதவியை அடைந்து பிறவாப் பெருவாழ்வு பெற்றார்.